அன்பார்ந்த நாடக ரசிக பெருமக்களே வணக்கம். குனிந்த முதுகோடு எம் தமிழை நிமர வைத்த ஆத்திச்சூடி தந்த ஔவையை யாராலும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. ஔவையை பற்றி எழுதும் எவரும் அதிகமானை விட்டுவிட்டு வெறுமனே ஔவையை மட்டும் எழுதிவிட்டு கடந்துவிட முடியாது. கோப்பரும் ஜோழனும் பிசிராந்தையாரும் கொண்ட நட்பு எவ்வாறு தமிழ் இருக்கும் வரை எல்லோராலும் பேசப்படுமோ அதுபோன்றுதான் ஔவை அதியமான் நட்பும் தமிழும் தமிழரும் இருக்கும் வரை பேசப்படும். அந்த அளவு உயர்வான நட்பினை அந்த ஔவை அதியமான் நட்பினை எடுத்து கூறும் விதமாக 25 வருடங்களுக்கு மேலாக மேடை நாடகத்துறை தனக்கென தனி முத்திரையோடு 100க்கும் மேற்பட்ட நாடகங்களை மேடையேற்றி வருகின்ற தஞ்சை தூய மரியன்னை கலைக்குழுவின் ஔவையும் அதியமானும் என்ற நாடகத்தை இங்கே அரங்கேற்ற இருக்கின்றோம். இந்த மேடை நாடகத்தில் அதியமானாக கலைவேங்கை ஆசிரியர் ரவிச்சந்திரன், தொண்டைமானாக ஏ லூர்தராஜ், சேரமன்னன் பெருஞ்சேரலாக எம்எல்ஆர், இவரின் தளபதியாக இன்ஃபேன், முனிவர் திருமையராக சஞ்சய், செவிலித்தாயாக ஜெசி, அரக்கோமானாக அகஸ்டின், சிங்கனாக ராஜா. இதில் முக்கிய பாத்திரம் ஔவையாராக கலைச்செல்வி விஷ்ணுஸ்ரீ அவர்கள். இதில் காதம்பரியாக எஸ்தர் ராணி, மலையனாக அருணா மோகன், வழிப்போக்கனாக செபஸ்டின், குருடனாக இன்பேன், தளபதியாக ஆசிரியர் முருகேசன். இந்த ஔவையும் அதியமானும் நாடகத்திற்கு கதை வசனம் திரைப்பட இயக்குனர் ராசி மணிவாசகர், இயக்கம் மற்றும் தயாரிப்பு கலைமுரசு எஸ் மரியலூர்ராஜ். இதோ நாடகம் உங்கள் விழிகளுக்கு முன்னால். தாயே, என்ன இது? நான் தான் தங்க இலைகள் தகதக வென்றும் இன்னும் அழகான ஆடையை உடுத்திருக்கிறேன். பிறகு எதற்கு இந்த கந்தல் ஆடையை உடுத்திக்கொள்ள சொல்கிறீர்கள்? விளங்கவில்லையே. மகளே, தாய் சொல்லை தட்டாது. நான் இன்று உனக்கு நடத்துகின்ற வாழ்க்கை பாடல். இந்த ஆடை மட்டுமல்ல, 2 வேலை உணவும் உனக்கு தண்ணீரும் மட்டும்தான். என்ன செவிலி இது? புரியாத புதிராக இருக்கிறது. இது எனக்கே புரியவில்லை. பாவம் எனது மைந்தன் பாலகன், அவனுக்கு எப்படி புரிய போகிறது? அப்படி சொல்லுங்கள் தந்தையாரே. ஏன் அம்மா இப்படி நடந்து கொள்கிறாரோ? குழப்பமாக இருக்கிறது. தந்தையும் மகனும் பேசி முடித்து விட்டீர்களா? நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறேன் என்பதற்கு காரணம் யார் தெரியுமா? என்ன செவிலி சொல்கிறாய்? உனது புரியாத இந்த புதிருக்கு யார் காரணம்? எங்கே சொல் பார்க்கலாம். அதுவா, நமது அதியர் குலத்து வேரில் வழிவந்த வில்லாளன், பிறத்துய நீக்கும் பெருந்தகை, பல்லர் குலத்தில் உலகையே வென்ற கொடையாளர். தாயே, சட்டமே சொல்லுங்கள். அவர் யார் என்று அறிந்து தெரிய ஆர்வமாக இருக்கிறது. ஆமாம் செவிலி, உன் திருவாய் மலர்ந்து அந்த கோமகன் பெயரை எங்கே என் செவிலி கொஞ்சம் சிநேகப்படுத்து. பொறுமை 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 இல்லை என்றால் எருமையின் கருமை எல்லா செயல்களையும் இருளாக்கிவிடும். அவர் யார் என்று சொல்கிறேன். அவர் வேறு யாருமில்லை, நமது மாமன்னர் அதியமான் நெடுமானஞ்சி. நமது மன்னர் அதியமான் நெடுமானஞ்சியா? அவர் எப்படி உனது இந்த கூற்றுக்கு காரணமாவா? ஏன் காரணமாக இருக்க மாட்டார்? அவர் கட்டி ஆழ்கின்ற பொன்னின் நதியும் தலைநீர் பாயும் தகடூர் தேசத்தில் மக்கள் யாவரும் பலமோடே வாழ்ந்துதான் கருமை என்று சொல்லை அறவே மறந்துவிட்டனர். இல்லை என்று சொல் கூட இந்த தேசத்தில் இல்லாமல் செய்துவிட்டார் நம் மன்னர். துயரும் மக்களை தூக்கி பிடித்து அவர்களை உயர்வுக்கு வழி சொல்லி பலமான நாடாக வைத்திருக்கிறார். அதனால்தான். என்ன செவிலி நீ மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுகிறாயே? இன்னுமா விலகவில்லை? அதாவது நம் மன்னர் அதியமானாஞ்சி நம்ம எல்லாம் பலமோடு மட்டுமே வாழ வழிவகை செய்துள்ளார். நாளைக்கு நமது மன்னரின் மறைவுக்கு பின்னர் நாம் இருக்கிறோமோ இல்லையோ, நமது மகன் அரங்கோமன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அப்போது அவர் வறுமையோடு வாழ்ந்திட இப்போதே அவனுக்கு வறுமையை பற்றி வாழ்க்கை பாடம் இருக்கலாம் நினைத்தேன். இது தவறா?
அடி போடி தலைக்கு இருக்கு பிடித்தவளே, உனது யோசனையை கொண்டு போய் தலைநீர் அருவியில போட. நமது மன்னர் அதியமான் நெடுமான் அஞ்சுக்கு பிறகும் இந்த தகடூர் தேசம் இப்படியே தான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நமது மன்னருடைய அருந்தவ புதல்வன் பொருட்டியும் அவரோட அச்சு பசகமும் அப்படியே பிறந்திருக்காரு. அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். போய் கொதிக்கிற உலையில 2 ஆளுக்கு அரிசியை போடு. யாராவது பசின்னு வந்தா பரிமாறலாம். போய் வேலையை பாரு. தங்களின் கருத்தும் சரியாகத்தான் உள்ளது. அழகாமா, அம்மாவை கோபித்துக் கொள்ளாது. போ, போய் விளையாடு. சரி தாயே, தந்தையே, விளையாட போகிறேன். சரிப்பா, பார்த்து கவனமா போய் விளையாடணும். சரி தந்தையே. பாட்டியாரே, முதலில் இந்த தண்ணீரை பருகி கொஞ்சம் ஓய்வெடுங்கள். பிறகு தங்கள் பயணத்தை தொடரலாம். மிக்க நன்றி தமிழ் பிள்ளை. உன்னை கண்டால் என்னிடம் சுட்டுப்பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா என்று செல்லவாய் விளையாடிய எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகனைப் போலவே இருக்கிறார். மிக்க நன்றி பாட்டியாரே. ஆமாம், பகலவன் சுட்டெரிக்கும் இந்த பளிங்கு வெயிலில் எங்கு செல்கிறீர்கள்? அள்ளி அள்ளி கொடுக்கின்ற வள்ளல் அதியமான் நெடுமான் அஞ்சியின் அரண்மனையை நோக்கி செல்கிறேன். எனக்கு சற்றே வழி நல்க முடியுமா? ஓ, என் மன்னரை காண வந்துள்ளீரா? வாருங்கள் பாட்டியாரே, நான் உங்களை அரண்மனைக்கு அழைத்து செல்கிறேன். வேண்டாம் அப்பா, உனக்கு எதற்கு சங்கடம்? வழியை சொல், நானே அங்கு போய் சேர்ந்து விடுகிறேன். ஏன் பாட்டியாரே, என்னுடன் வருவதற்கு தங்களுக்கு பயமா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீ விளையாடி கொண்டிருக்கிறாய், அதனால்தான் அப்படி சொன்னேன். விளையாட்டு என்ன பாட்டி விளையாட்டு? பிறர் உதவி செய்வதே பேரின்பம் என எம் தேசத்து மக்களுக்கு அதியமான் நெடுமான் அஞ்சி பசுமரத்தானியாய் நெஞ்சங்களில் பதிய வைத்துள்ளார். வேண்டாம் என்ன சொல்லாதீர்கள். நான் தங்களோடு அரண்மனைக்கு வருகிறேன். என்ன மண்ணி, என்னே மக்கள், தான் மட்டும் வள்ளல் தன்மை கொண்டவன் அல்ல, இத்தேசமே வள்ளல் தன்மை உடையது என்று நெஞ்சுறுத்தி நிமிர்ந்தல்லவா நிற்கிறான் அந்த அஞ்சி. சரி சரி, வா போகலாம். மகிழ்ச்சி பாட்டியாரே. உங்களின் இன்னொரு ஊன்றுகோலாய் இந்த பேராண்டியை எண்ணிக்கொள்ளுங்கள். வா, வா. மாட்சிமை தாங்கிய மா மன்னரே, வணக்கம். வணக்கம். வாயிலோயோ சொல். மன்னா, தங்களை சந்திக்க மூதாட்டி ஒருவர் வந்திருக்கிறார். பெயர் ஔவையாராம். வரச் சொல். உத்தரவு மன்னா. ஔவையா, கேள்விப்பட்ட பேராகத்தான் இருக்கு. வரட்டும், பார்க்கலாம். ஆஹா, ஆஹா, அஞ்சி என்ற பெயர் இருந்தும் எவருக்கும் அஞ்சாத நெஞ்சுரமி, ஆளி சூழ்ந்து தன் அகத்தினுள்ளே சுருட்டிக் கொண்ட வளம் கொளித்த நாட்டினை ஆண்ட ஆன்றோரின் வழிவந்த ஆலமரமே. ஆஹா, கரும்பு பயிரினை தன்னோடு கொண்டு வந்து இத்தகடூர் நாட்டையே இனிமை வளத்தோடு இனிய நாடாக்கிய மூதாதையர்களில் முத்தாய்ப்பான வேந்தே, தமிழே, தங்கமே, வணங்குகிறேன். வாருங்கள் பிராட்டியாரே. கொங்கு தமிழ் மொழியால் இப்பூணத்தின் புகழுரைக்க வந்த பாணர் குலத்து பெண்பாற் புலமையை, செழும் தமிழின் பெருமையை தங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். தங்களுடைய பொற்பாதங்கள் இந்த தகடூர் தேசத்தை தொட்டதால் இன்று முதல் இந்த தகடூர் தேசம் தங்க ஊராக அல்லவா மாறிவிட்டது. அவருங்கள் பிராட்டியார். கழுதகை வேந்தே, தங்களின் உற்சாக உபச்சரிப்பு நான் நடந்து வந்த களைப்பையே களைப்படைய செய்து விட்டது. மன்னா, நானும் தங்களின் ஈகை குணம் பற்றி பல புலவர்களின் வாயிலாக கேட்டறிந்திருக்கின்றேன். உன்னுடைய கொடை உள்ளம் பற்றி அறியாதவர்களே, உன்னுடைய அளவற்ற அன்பினை பற்றி தெரியாதவர்களே, வேற்று மன்னனிடம் சென்று அவனை கண்டு வாழ்த்தி நின்று பின்பு பானம் பொய்த்து விட்டதே என்று வசைபாடுவார்கள்.
துன்பப்படுவார்கள். அவ்வை பிராட்டியார் தங்களின் மேலான மதிப்பீட்டிற்கும் தங்களது ஈகை குறியீட்டிற்கும் நான் தலை வணங்குகிறேன். ஆனால் இவற்றையெல்லாம் விட தனிச்சிறப்பு தங்களிடம் உண்டு என்பதால் என்னுடன் மகுடம் களைந்து என் சிரம் தாழ்த்தி தங்களை வணங்குகிறேன். ஐயோ ஐயோ, தமிழே, தனிச்சிறப்பே, தங்களை விட இந்த பாட்டு பாடும் பாணத்தியிடம் தனிச்சிறப்பா? என்னது என்னது? ஆம் பிராட்டியார், தங்களிடம் உள்ள தனி சிறப்பு எது தெரியுமா? மடை திறந்த வெள்ளமாய், கடலில் ஆதவன் எழுந்த வெளிச்சமாய், பொங்கு தடையின்றி பொங்கி எழுகின்ற சங்க தமிழ், பொய்யாரமாய் ஊஞ்சல் கெட்டியா ஊஞ்சலாடும் அந்த தமிழ் கவி புலமைதான. இது பொய்யில்லை, பொய்யே இல்லை. மெய் சிரித்து போகிறேன் தங்களின் தமிழ் தேசம் கண்டு. நன்றி பிராட்டியார், உணவறிந்து விட்டு ஓய்விடுங்கள். நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். காவலரே, மன்னா, அவ்வை பிராட்டியே, காவலருடன் செல்லுங்கள். காவலா, அவ்வை பிராட்டிக்கு வேண்டிய பணியிடைகளை அவர்கள் மனம் குளிர செய்யுங்கள். சென்று வாருங்கள் பிராட்டியார். ஆகட்டும் மன்னா, வாருங்கள் அம்மையாரே. ஆஹா, அரியதொரு வாய்ப்பு. இதை நாம் தவறவே விடக்கூடாது. அவ்வையின் வாழ்நாள் வாசம் இனி இந்த அதியமான் அரண்மனையில் தான். ஏ காதம்பரி, ஏன் இவ்வளவு வேகமாக ஓடி வருகிறார்? அதோ பார், புள்ளிமான் ஒன்றின் தோற்று போன வருத்தத்தில் தலை கவிர்ந்து புல்மேகிறது. வயதாகி விட்டது என்பதை வெள்ளி மின்னும் தலைமயர்தான் சொல்கிறதே தவிர சரி சரி, உங்களுடைய தாக்கம் தெரிகிறது. என்ன கூற வருகிறாய்? கொஞ்சம் புரியும்படி சொல்லே. அன்று என்னை பெண் பார்க்க வந்த போது செய்த அதே காதல் குறும்பு இன்று வரை. சரி சரி, வெட்கப்பட்டது போதும், வந்த விஷயத்தை கூறு. ஏன் இவ்வளவு அவசரமாக ஓடி வந்தாய்? போதும் ஐயா கிழவரை, உம்மை பார்த்ததும் சொல்ல வந்த செய்தியே மறந்து போய்விட்டது. சற்று நேரத்திற்கு முன்பு நான் அதோ குதிரைமலை உச்சிக்கு நம் ஆட்டுக்குட்டியை தேடி சென்றேன். அப்பொழுது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே பூ பூத்து ஒரே காய் காய்க்கின்ற அதிசய கருநெல்லி மரம் பூவொன்றை பூத்திருப்பதை கண்டேன். அந்த சாகா வரம் பெற்ற நெல்லிக்கனி காய்த்து கனிந்த பிறகு நமக்கு தரலாம் என்ற யோசனையோடு ஓடோடி வந்தேன். ஓ, அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. இந்த செய்தியை யாரிடத்திலும் சொல்லாதே. அந்த சாகாவரம் தரும் நெல்லிக்கனியை உண்பதற்கு இந்த மானிட பிறவியில் நமது மன்னர் அதியமான் அவருக்குத்தான் உண்டு. ஆகையா நான் அந்த மரம் அருகே பரணமித்து காவலுக்கு இருக்கிறேன். காய்த்து பழுத்தவுடன் நமது முனிவர் திருமயிரை அனுப்பி மன்னரை அழைத்து வர சொல்வோம். மன்னர் வந்த பிறகு கனியை அவரிடமே கொடுத்து விடுவோம். என்ன நான் சொல்வது சரியான யோசனை தானே? சரியான யோசனை சொன்னீர் ஐயா. நீர் அந்த கனியை சாப்பிட்டு சாகாவரம் பெற்றால் நம் சந்ததி மட்டுமே பயன்பெறும். ஆனால் நம் மன்னர் அதியமான் சாப்பிட்டார் என்றால் இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்குமே நன்மை பயக்கும். சரி, இப்பொழுது பரணமிக்கும் பணியினை தொடங்குவோம். என் மனதுக்கேற்ற மனையாள். இந்த மனையாள் தேனும் திணைமாவும் தயார் செய்து வை. நான் சென்று மூங்கில் மரம் வெட்டி வருகிறேன். இந்த தேனை பிடி. சரி, தேனும் திணைமாவும் தயார் செய்கிறேன். தாங்கள் சென்று விரைவாய் வாருங்கள். பரிசிலர் கடையா வாயில் என்று தமிழ் புலவர் ஒருவரின் மொழி கேட்டு நெடுந்தூரம் நடந்து வந்து இந்த அதியமான் நெடுமான அஞ்சினை சந்திக்க வந்தேன். நாட்கள் பலவாகியும் நாளிகை பலவாகியும்
பரிசினை இன்னும் பெறவில்லை. மன்னனோ என்னை மதிப்பதே இல்லை. அவையே, செந்தமிழ் சாரெடுத்து பாட்டு தேன் கலந்து வற்றாத சுனை நீரின் சுவையோடு என் தமிழ் கவி பாடும் பாணர் குலத்து பாடினேன். நான் நினைத்தது அறியாமல் தாங்கள் மனம் போன போக்கில் பேசுவது வேதனையாகும். மன்னிக்க வேண்டும் தமிழ் வேந்தி. சிறிய கல்வரின் எமைக்கேதோ, பெரிய கல்வரினே தாமுண்டு எமக்கும் ஈந்து மகிழும் மண்ணே. என்னோடு சரிசமமாக அமர்ந்து கரியும் கல்சோறும் உண்டதெல்லாம் உண்மைதான், சரி. அதற்காக எனக்கு பரிசளித்து என்னை அனுப்பாமல், சலிக்காமல், முகம் சுளிக்காமல் நாளை நாளை என்று நீர் நாள்தோறும் இப்படி உரைத்திருப்பது எதற்காக? ஏன்? அவை பிராட்டியார், என்னையும் எனது எண்ணத்தையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் தங்களை இந்த அரண்மனையை விட்டு பரிசுகள் கொடுத்து அனுப்பாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இருக்கிறதா? விளங்கவில்லை வேந்தே. ஆம் அவை பிராட்டியார், எம் மொழி தமிழுக்கு ஒரு உருவம் ஒன்று இருந்திருந்தால் அது தங்களின் சாயலில்தான் இருந்திருக்கும். தாங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் தருத்து விடுகின்ற தமிழின் மொழியை, செழுமையை நான் இந்த செவியார கேட்க வேண்டும். அதோடு இந்த அரண்மனையில் தவழுகின்ற அந்த தென்றலுக்கும் தமிழ் மனத்தை பூச வேண்டும் என்ற எண்ணத்தால் தங்களுக்கு பரிசுகள் தந்து இந்த அரண்மனையை விட்டு அனுப்பாமல் இருப்ப வைப்பதற்காக நான் போட்ட ஒரு சுயநலமான திட்டம். என்னை மன்னித்து விடுங்கள் பிராட்டியார். கவலமே, அங்கிருக்கும் அந்த மகரந்த தங்க காசுகளையும் அந்த பையையும் எடுத்துவோம். பெரும் பிராட்டி, தங்கள் தமிழ் புலமைக்காக இந்த தகடூர் தேசம் தருகின்ற தங்க புதையல் பெற்றுக் கொள்ளுங்கள். நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவளாக ஒன்றோ, விசையாக ஒன்றோ, மக்கள் எவ்வழி அவ்வழியே மன்னர். அந்த நாடு காடோ மேடோ பள்ளமோ, அந்த நாட்டை ஆண்டும் மன்னன் நல்லவனாக இருந்தால் அந்த நாடே நல்ல நாடாக இருக்குமா? அதற்கு நீர் ஒருவரே சான்று. மிக்க மகிழ்ச்சி. நான் சென்று வருகிறேன். சென்று வாருங்கள் பிராட்டியார். தாங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த அஞ்சையின் அரண்மனைக்கு வரலாம். எது கேட்டாலும் பெறலாம். சென்று வாருங்கள் அவ்வையே, சென்று வாருங்கள். வருகிறேன் மன்னா, வருகிறேன். ஐயோ, இந்த தேசத்தில் நான் குருடனாய் பிறந்தது பாவமா? எனக்கு உதவி செய்திட யாருமே இல்லையா? என் பாதங்களை முட்கள் பதம் பார்க்கிறதே. நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு உதவிக்கரம் நீட்ட நான் இருக்கிறேன். எங்கே? இப்படி இப்படி என் தோளினை இப்படி பற்றிக்கொள், இப்படி பற்றிக்கொள். வா வா, என்னுடன் வா. நீ போக வேண்டிய இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன். வா. தாயே, மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களின் உதவியை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். என்ன தாயே, இது துணி மூட்டையா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. தகடூரானின் தங்க புதையல். அந்த அதியமான் நெடுமான் அஞ்சி எனக்கும் என் தமிழுக்கும் எனக்கு கொடுத்த கொடை. தங்கமும் வைடூரியங்களும் என் தோல் வலிக்கின்ற அளவிற்கு அவ்வளவு பரிசு பொருள்களை தந்திருக்கின்றான். ஆஹா, அந்த அதியமான் நெடுநாள் நீண்டு வாழ வேண்டும். சரியாக சொன்னீர்கள் தாயே. அதியமான் போன்ற ஒரு அரசன் இந்த அகிலத்தில் யாருமே இல்லை. அப்புறம் தாயே, என் கைகளும் உங்கள் தோளினை அழுத்துகிறது. இந்த பரிசு மூட்டையும் உங்கள் தோளினை அழுத்துகிறது. அதனால் அதனால் என்ன? ஒன்றுமில்லை. நான் சுமை ஏதுமின்றி தானே உங்கள் பின்னால் வருகிறேன். அதனால் உங்கள் தோள்களில் இருக்கும் இந்த சுமையை என் தோள்களில் மாட்டிக்கொண்டு வருகிறேனே. ஏதோ
வலியும் நன்றியும். அதனால் என்ன? இது 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 இந்த மூட்டையை ஒரு தோளில் மாட்டிக்கொள். வா. நன்றி தாயே, வாருங்கள் புறப்படும். ஐயோ ஐயோ, கள்வன் கள்வன், திருடன் திருடன், யாராவது அவனை பிடியுங்களே, யாராவது அவனை பிடியுங்களே. ஐயோ, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? மன்னனை கோபித்துக் கொண்டு அவனை திட்டி அவனை வசைபாடி நான் வாங்கி வந்த பரிசு பொருட்களை எல்லாம் இப்படி நடுகாட்டில் கள்வன் ஒருவனிடம் களவு கொடுத்து விட்டேனே. இப்போது நான் என்ன செய்வேன்? இப்போது நான் என்ன செய்வேன்? இப்போது நான் இந்த களவு கொடுத்த கதையை அந்த மன்னனிடம் நான் எப்படி போய் சொல்வேன்? எப்படி போய் சொல்வேன்? என்ன தாயே, பரிதவிக்கோடு நிற்கிறீர்கள்? ஆமா ஆமா, அரண்மனையில் பாட்டு பாடி நான் பெற்ற பரிசினை இந்த வழியில் காட்டில் ஒரு கள்வன் பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டான். என்ன செய்வது? ஐயோ, தாங்கள் இந்த நிலையை கண்டு வருந்துகிறேன் தாயே. தாங்கள் மீண்டும் அரண்மனைக்கு திரும்பி சென்று மன்னரை பாருங்கள். மன்னர் மாற்று ஏற்பாடு செய்திருவார். அப்படியா? ஆமாம், அதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது. அப்படியே செய்து விடலாம், அப்படியே செய்து விடலாம். வணக்கம் மன்னா. வாருங்கள். தாங்கள் சொன்னதை போலவே அவ்வை பெருமாட்டியிடமிருந்து அவருடைய பரிசு பொருட்களை களவாடி வந்து விட்டேன். மன்னா, நானும் அவரை தங்களை வந்து சந்திக்குமாறு ஆலோசனை சொன்னேன். அவர் நேர் வழியாக அரண்மனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இருவரும் குறுக்கு வழியாக வந்து விட்டோம். எனது திட்டத்தை பிசகின்றி பிசிறில்லாமல் செய்து முடித்த உங்கள் இருவருக்கும் பரிசு பொருட்கள் தங்களின் வீடு தேடியே அனுப்பிட முடிவு செய்து விட்டேன். இந்த திட்டம் நமது மூவருக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. புரிகிறதா? கனவில் கூட உளறிட மாட்டோம் அண்ணா. அண்ணா, தங்களிடம் கேட்டு ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாமா? கேளுங்க. தாங்களே அவ்வைக்கு பரிசளித்து விட்டு அதை தாங்களே எங்களை வைத்து களவாட வைத்ததன் காரணம் என்ன? கவலைகளே, அவ்வை பிராட்டியை அந்த தெல்லுத்தமிழ் பாக்கள் பாடும் அந்த பெருமாட்டியை இந்த அரண்மனையை விட்டு எனக்கு அடுப்ப மனம் வரவு. ஏனென்றால் நாள் முழுவதும் அவரது தெல்லுத்தமிழ் பாக்களை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதோடு அவருக்கு வேண்டிய உதவிகளை நானே முன்னின்று செய்ய வேண்டும் என்ற ஆசையால் தான் அவரை எங்கே தங்க வைப்பதற்காக நான் போட்ட திட்டம். இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆகையால் தான் ஆஹா, தமிழையும் புலமையும் போற்றும் ஈகை மிக்க மாமனிதரை நாங்கள் மன்னராக பெற்றிருப்பது பூர்வத்தில் எம் முன்னோர் செய்த நற்செயல்களே காரணம். வாழ்க மன்னா, நீங்கள் வானம் தீரும் வரை. சரி சரி, அவ்வை இந்த அரண்மனையை விட்டு செல்லும் வரை நீங்கள் இருவரும் அவர் கண்ணில் பட வேண்டாம். எங்காவது மறைவாக இருக்க. சரி மன்னா. வேந்தருக்கு வேந்தே, வணங்குகிறேன். தங்களை காண அவ்வை பிராட்டியார் மீண்டும் வந்துள்ளார். வரச்சொல். வணங்குகிறேன். மறவர்குல தலைவனே, மாண்புமிகு வேந்தனே, என்னே கொடுமை, உமது நாட்டில் என்னே கொடுமை. பாட்டை பாடி நாட்டிலே நான் பெற்ற பரிசினை நடுகாட்டில் கோட்டை விட்ட கதையை என் வாயால் நான் எப்படி செப்புவேன்? என்ன பரிசு பொருட்கள் களவாடப்பட்டு விட்டது? பதறாதீர்கள் அவ்வையா. தங்களிடம் பாசமிகு பாடினியே, தங்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அந்த விலையுயர்ந்த பரிசு பொருட்களை
கொள்ளையடித்தவர்களை கண்டுபிடித்து அந்த பரிசு பொருட்களை மீண்டும் நான் தங்களிடமே ஒப்படைக்கிறேன். அதுவரை நன்றி மன்னா, நன்றி. ஆனால் அதுவரை அந்த சொல்லிலே கொக்கி நிற்கின்ற தொடர்ச்சொல் என்னவென்று நான் அறியலாமா? ஓ, அதுவா? அதுவரை என்றால் தாங்கள் களவு கொடுத்த அந்த விலை உயர்ந்த பரிசு பொருட்களை நான் கண்டுபிடித்து தங்களிடம் ஒப்படைக்கும் வரை தாங்கள் இந்த அரண்மனையிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்பதுதான் அந்த அதுவரை என்று பொருள். தங்குதல் நீடித்த குறித்த பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். எனக்கும் சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் பசித்த வயிறும் தேடி வந்து நிற்கின்ற தேவைகளும் உனது ஆலோசனைகளை அடிப்படையத்தான் சொல்கிறது. சரி, பொருள் கிடைக்கும் வரை நானும் இந்த தகடூரிலே தங்கிவிடலாம் என்றுதான் எண்ணுகிறேன். கரும்பு வயல் கண்டு களிர் போல் என் நெஞ்சத்தில் மகிழ்வின் உச்சம் பிராவகம் எடுக்கிறது. அவையே தாங்கள் தொடர்ந்து இங்கு தங்குவது என் நெஞ்சத்திற்கு மகிழ்வை தங்குகிறது. மிக்க நன்றி தாயே. நன்றி மன்னா, நான் ஓய்வெடுக்கிறேன். ஆனால் அந்த கல்வனை விரைந்து படித்து விடுங்கள். அவையே அந்த பரிசு பொருட்களை தங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு என்னால் இயன்றதை நிச்சயமாக நான் செய்கிறேன். சரி மன்னா, சரி சரி. நற்றமில்லை நான் கேட்க மனமறிந்து பொய்யுரைத்தான் என்ற அவச்சொல் இந்த வரலாறு பேசும். இருந்தாலும் தமிழ் வளர, தமிழை புதுப்பித்த இந்த மன்னன் எந்த அவர் பெயரையும் தாங்கிக் கொள்ள அஞ்சவே மாட்டார். தளபதியாரே, காஞ்சி மாநகரை தலைநகராக கொண்ட நமது தொண்டை நாட்டை இன்னும் விரிவாக்க ஆயுத கிளைஞனை மேலும் மேலும் பெரிதாக்குங்கள். வாளும் வேலும் பரபரக்க, எதிரிகள் நச்சத்தால் பரபரக்க, போர்க்கருவிகள் அனைத்தையும் நன்கு துடைத்து நீர் தடவி மின்னச் செய்யுங்கள். விரைவில் போர் முரசு கொட்டப் போகிறது. அப்படியே செய்கிறேன் மன்னா. அது சரி, போர் முரசு கொட்டப் போகிறது என்று கூறினீர்களே, யாரோடு, எப்போது? தளபதியாரே, தலைநீர் பாயும் திமிரோடும் வள்ளல் தன்மையில் நெஞ்சகத்து நிமிரோடும் வாழ்ந்து சிறந்ததாய் தன்னை புலவர்கள் வாயினால் புயரைக்கச் செய்த அந்த தகடூர் நாட்டு மன்னன் அதியமான் அஞ்சியம், அவனது கோட்டையும் தான் எனது இலக்கு. அடுத்த போர் அவனோடுதான். விரைவில் தயாராகுங்கள். ஆகட்டும் மன்னா. இன்னும் உயிர்ப்போடு ஆயுதம் தயாரிக்க, தகடூரை தரமட்டமாக்கிட, தொண்டை மண்டலம் வெற்றி மண்டலமா மாறிட நாங்கள் எங்களை செவ்வனே தயார்படுத்திக் கொள்கிறோம் அண்ணா. தளபதியாரே, அப்படியே செய்யுங்கள். பாசமிகு பாடினியே, பாருங்கள், தாங்கள் தங்களிடமிருந்து கொள்ளையடித்த அந்த விலை உயர்ந்த பரிசு பொருட்களை மீண்டும் பெற்றுச் செல்லும். அப்படி என்றால் கல்வனை பிடித்து விட்டீர்களா? ஆம், பிடித்து விட்டோம். யார் அவன்? நான் அவனை பார்க்க வேண்டும். பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள். விளங்கவில்லை வேந்தே. ஆம் பிராட்டியார், உங்கள் பரிசு பொருட்களை கொள்ளையடித்தவன் நான் தான். வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது? தாங்கள் தந்த பரிசினை எவ்வாறு தாங்களே? ஆம் பிராட்டியார், தங்களின் தெல்ல தமிழ் பாக்களை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் உங்களை நெடுநாட்கள் இங்கேயே தங்க வைக்க வேண்டும் என்பதற்காக
நானே எனது காவலர்களை அனுப்பி தங்களிடம் உள்ள பரிசு பொருட்களை கொள்ளையடிக்க வைத்தேன். என்னை மன்னித்து விடு. ஆனால் தாங்கள் அந்த பதறிய விதமும் தங்களுடைய அந்த பதட்டமும் எங்கே என்னுடைய தமிழ் அழிந்து போகுமோ, அல்லது நீங்கள் பதட்டத்தால் என் தமிழ் மொழி நசுங்கிவிடுமோ என்ற எண்ணத்தால் தான் அந்த பரிசு பொருட்களை தங்களிடம் கொடுத்து தங்களை இந்த தகடூர் தேசத்தில் இருந்து அனுப்பி வைத்திட முடிவு செய்தேன். ஐயனே, மன்னிப்பு என்ற வார்த்தைகளை கூறி சங்கடத்திற்கு ஆளாக்க வேண்டாம். மிக்க மகிழ்ச்சி. காவலர்களே, அவையிடம் சென்று மன்னிப்பு கேளு. வேண்டாம் வேண்டாம், எதற்காக இந்த பெரிய வார்த்தைகள் எல்லாம்? சென்று வாரு. வருகிறேன் மன்னன். அவை, தாங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த தகடுக்குள் வேண்டும். இந்த அஞ்சையின் அரண்மனையின் வாயிற்கதவு எந்நேரமும் தங்களுக்காக திறந்தே இருக்கும். சென்று வாருங்கள் தாயே, சென்று வாருங்கள். வருகிறேன் மன்னன். காற்றின் வேகத்திற்கேற்ப கருநெல்லி கிளைகள் தலையாட்ட பழுத்த கருநெல்லி பழமும் அற்புத அழகோடல்லவா இருக்கிறது. காதம்பரி, இது என்ன சாதாரண கனியா? சாகாவரம் தரும் கனியாயிற்றே. அப்படித்தான் இருக்கும். இது நம் மன்னர் அதியமானுக்காகவே நம் மன தேவதைகள் தந்த அமுதம் அல்லவா? சரியாக சொன்னீரையா. இந்நேரம் நமது முனிவர் அரண்மனையை சென்றடைந்திருப்பார் அல்லவா? நேற்றைக்கு வெள்ளி முளைக்கையிலே நான் சென்று விடுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு வெள்ளி முளைத்து விடியற்காலை சூரியன் உருமத்த சூரியனாய் மாறிவிட்டது. இந்நேரம் அவர் அரண்மனைக்கு சென்றிருக்கலாம். சென்று அடைந்திருந்தால் நல்லதுதான். மலைவாழ் குடியான நமது அழைப்பினை மன்னர் ஏற்றி வருவாரா என்பதுதான் எனது கவலை. கவலைப்படாதே காதம்பரி. நம் மன்னருக்கு உயர்ந்த குடி தாழ்ந்த குடி என்ற பேதமெல்லாம் கிடையாது. தம் நாடு தம் மக்கள் என்று எண்ணம் கொண்டவர். நிச்சயம் வருவான். வணங்குகிறேன் மன்னா. வாழிய நலம். வாருங்கள் திரும்பிகிறேன். தங்களை போன்ற முனிவோரின் தவ பயன்கள் தான் என்னை போன்றோரை வாழ வைக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மன்னா. தாங்கள் செய்கின்ற ஈகையை தங்களை இந்த அளவிற்கு உயரத்தில் வைத்து உலகமெச்ச செய்கிறது. எம் போன்ற முனிவரின் தவம் அவர்களது ஆன்மீக சுயநலம். ஆனால் மன்னர் அதியமானின் ஈகையும் அன்பும் வான் பரப்பத்த பொதுநலம். நன்றி திருமையரே. தங்கள் வேரன்பிற்கு மிக்க நன்றி திருமையரே. களைப்பாக இருக்கிறீர்கள். உணவறிந்து விட்டு ஓய்வெடுங்கள். பரவாயில்லை மன்னா. நான் வந்த நோக்கத்தை சொல்லிவிட்டு பிறகு உணவருந்துகிறேன். சொல்லுங்கள் மன்னா. நமது குதிரை மலையின் பாறை பிளவு ஒன்றில் அதிசயமாக கருநெல்லி மரம் ஒன்று வளர்ந்து இப்போது கருநெல்லி கனி ஒன்று காய்த்திருக்கிறது. அக்கனியை நமது மலைவாழ்குடி மக்களான மலையனும் அவனது மனைவி காதம்பரியும் பாதுகாத்து வருகிறார்கள் மன்னா. அதை பறித்து சாப்பிட வேண்டியதுதான் மன்னா. தாங்கள் நினைப்பது போல் அது சாதாரண கனி அல்ல. பிறகு மன்னா, பல வருடங்களுக்கு பிறகு அபூர்வமாய் காய்க்கின்ற அற்புத கருநெல்லிக்கனி. அதுவும் ஒரு பழம்தான் ஒரு முறைதான் காய்க்கும். அந்த கனியை உண்பவர்கள் சாகா வரம் பெற்று இப்புவியில் வாழ்வார்கள் என ஆயுர்வேத குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மன்னா. அதனால்தான். புரியவில்லையே. எனக்கும் அந்த பழத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சம்பந்தம் இல்லையா? அக்கனியை சாப்பிட போவதே தாங்கள் தான். என்ன சொல்கிறீர்கள் திருமையரே? ஆமண்ணா, தாங்கள் அக்கனியை உண்டு சாகா வரம் பெற்று இப்புவியில் வாழ்ந்தால்தான் இல்லை என்று சொல்ல இல்லாமல் ஆக்கி ஈகையை உலக பொதுமொழியை ஆக்கிட வேண்டும். அதனால்தான் தங்களுக்கு இக்கனியை தர வேண்டுமென மலையனும் காதம்பரியும் என்னை அனுப்பி இச்செய்தியை உங்களிடம் கூறிட பணித்தார்கள். அது மட்டுமல்ல, தாங்களே குதிரை மலை வந்து
அக்கனியை பறித்து வரும்படி கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். தாங்கள் சம்மதித்தால் அப்படியா? திருமயில் அவர்கள் நீர் உயர வரப்புயரும் என்று அறிந்திருக்கிறார்கள். நாளையே நாம் குதிரைமலை நோக்கி புறப்படும். இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? உங்களை போன்ற குடிமக்களை இந்த நாடு பெற்றிருப்பதற்கு முற்பிறவியில் நான் என்ன புண்ணியம் செய்திருக்கிறேன்? இப்பேற்பட்ட பேரன் மக்களை நான் பெற்றதற்கு. போனும் குடியும் சரிநிகரென எப்பொழுதும் பறைசாற்றும் மன்னரே, தாங்கள் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வந்தமைக்கு எம் மலைவாழ் குடிமக்களின் சார்பாக நன்றி கூறுகிறேன் மன்னரே. இந்த சாகா வரம் பெற்ற அற்புத கனியினை தாங்கள் உண்பதின் வாயிலாக நாங்கள் பெரும் மகிழ்ச்சியில் கிடைக்கிறோம் மன்னா. நன்றி மன்னரே, மிக்க நன்றி. மழை தவழும் தென்றலின் சுகமென எங்கள் மனங்களை குளிர வைத்த ஈகையின் நாயகரே நீ வாழ்க. தகடூர் தந்த தனிப்பெரும் சிங்கனிகர் பேராற்றலே உன் குளம் வாழ்க. இந்நெல்லிக்கனியுண்டு நீ நெடுநாள் வாழ்கவே. ஆதவன் மறைய துவங்கிவிட்டான். நான் அரண்மனைக்கு புறப்படுகிறேன். தங்களுடைய நெல்லிக்கனியை வழங்கியதற்கு உங்களுக்கு நான் எத்தமும் நினைவோடு நன்றி கூறுகிறேன். வாருங்கள் அவை பிராட்டியார். தங்கள் வருகையா இந்த தகடூர் தேசம் மீண்டும் புதுப்பொழிவு பெறுகிறது. ஈகையின் உச்சமே, தங்கள் அன்பின் ஆளுமைக்கு நான் அடிமையாகிவிட்டேன். நீ வாழ்க, உன் நிலம் வளம் சூழ்ந்து வாழ்க. பெரும் மகிழ்ச்சி அவை பிராட்டியே. தங்களை வெய்யோனின் கரங்கள் வாட்டி வதைப்பது பார்த்தால் தெரிகிறது. பசியின் தாக்கம் கண்களில் தெரிகிறது. அவ்வையே சற்று அமருங்கள். நான் தங்களின் பசியார இந்த நெல்லிக்கனியை தங்களிடம் தருகிறேன். வாங்கி புசியுங்கள். தங்களின் பசி போகும். சாப்பிடு. மிக்க நன்றி, மிக்க நன்றி என் மாண்புமிகு மன்னா. என்ன அற்புதமான கனி! தேவாமிர்தம் போலவா இருக்கிறது மன்னா. இது சாதாரண நெல்லிக்கனியை போன்று அல்லாமல் ருசியிலும் தன்மையிலும் மாறுபட்டல்லவா காண்கிறது. ஆம் அவை பிராட்டியார், இது தனித்துவம் வாய்ந்த ஒரு நெல்லிக்கனி. அதுவும் இதன் நெல்லிக்கனியை சாப்பிடுவர்கள் சாகா வரம் பெற்று இந்த மண்ணுலகில் வாழ்வார்கள். என்ன சாகா வரம் பெற்று மண்ணுலகில் வாழ்வார்களா? ஐயோ, நான் தவறளித்து விட்டேன். பிறகு எதற்கு மன்னால் இதனை தாங்கள் உண்ணாமல் என்னிடம் கொடுத்தீர்கள்? இல்லை தாய், தாங்களே உண்டு நெடுநாள் வாழ்ந்து இந்த ஈகையின் தன்மையை உலகம் உய்யளவிற்கும் உணர்த்தியிருக்கலாம் அல்லவா? பதறாதீர்கள் தாய். எந்த நொடி இந்த கரிநெல்லி பழத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அந்த நொடியிலே இந்த பழத்தை சாப்பிடுவதற்கு தகுதி படைத்த ஒருவர் இந்த உலகில் உண்டென்றார் அதை நீங்கள் தான் என்று முடிவு செய்து தங்களுக்காகவே இந்த பழத்தை நான் காத்திருக்கிறேன். எப்படி செய்தீர்கள்? எனக்கோ வயது முதிர்ந்து விட்டது. நான் வாழும் நாட்களை எண்ணிக்கொள்ள வாய்ப்பாடு இருக்கிறது. இந்த கனியை நான் உண்டு எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? அவ்வை பெருமாட்டியே, இக்கனியை நான் உண்டு சாகா வரம் பெற்றிருந்தால்
அறுவடை கொண்டு பல நாடுகளை பிடித்து பல உள்ளீர்களை கொண்டு குவித்திருப்பேன். ஆனால் தாங்கள் இந்த பணத்தை உண்பதால் என் தமிழ் வாழும், மொழி பிறக்கும், பாடல்கள் பிறக்கும். தங்களை போன்றோர்கள் நுண்ணறிவாளர்கள் வாழ்த்திலே மக்கள் வாழும் பயனுள்ளதாக இருக்கின்றன. நீ வீரம் கொண்டு எத்தனையோ வீரர்களை இருக்கின்றன. இந்த அன்பிற்கு ஈடு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. நன்றி மன்னா, நன்றி. நான் வருகிறேன், நான் வருகிறேன். நமது தகடூர் தேசத்தை நோக்கி படையெடுத்து வர தயாராகிவிட்டார். அதனால் நாம் சற்றே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தொண்டைமா, அவன் நமது படை வலிமை பற்றி தெரியாமல் துள்ளி குதிக்கிறான். எனக்கு போர் செய்ய விருப்பமில்லை. ஆகையால் அவை தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய இயலுமா? மன்னா, வாழும் வேலும் தேரும் போருமாக இருக்கின்ற மன்னன் நீ. நானோ எழுதுகோளும் ஊன்றுகோளும் பெற்றிருக்கின்ற பாட்டுப்பாடும் புலவர் நான். என்னால் இயன்றதை சொன்னால் நிச்சயமாக நான் செய்து கொடுக்கிறேன். இந்த உதவி தங்களால் முடியும். தொண்டை மாநிலம் தாங்கள் தூதுவராக சென்று இந்த போர் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். நான் இன்றே காஞ்சி மாநகரம் புறப்பட்டு செல்கிறேன். வருகிறேன் மன்னா, வருகிறேன். வாருங்கள் வாருங்கள், தமிழ் கூறும் நல்லுலகின் தவ புதல்வியே வாருங்கள். தாங்கள் நேராக தகடூரில் தானே வருகிறீர்கள்? மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் சற்று இழைப்பாருங்கள், பிறகு பேசிக் கொள்ளலாம். பரவாயில்லை, எதுவும் வேண்டாம் தொண்டைமான் வேந்தரே. நான் வரும் வழியில் சற்று முன்புதான் தாகம் தணித்துக் கொண்டு வருகிறேன். ஓ, அப்படியா? சரி. தாங்கள் தொண்டை மண்டலத்துக்கு முதல் முறையாக வந்திருப்பதால் என்னுடைய அரண்மனையை சுற்றி பார்க்க வேண்டும் என அவாவாக இருக்கிறது. தாராளமாக பார்க்கலாம் அரசி, தாராளமாக பார்க்கலாம். இதுதான் என்னுடைய ஆயுத கிடங்கு. பளபளக்கும் வாள்கள், கூர் தீட்டிய வேல்கள், மினுமினுக்கும் கேடயங்கள், இவை அனைத்தும் நன்றாக துடைத்து நெய் தடவி போருக்காக காத்திருக்கிறது. எனது வாழ்நாளில் இப்படி ஒரு ஆயுத கிடங்கை நான் சந்தித்ததே இல்லை. மொழியில் ஆயுத எழுத்தை தவிர நான் வேறு எதையுமே கண்டறியாதவன். இங்குள்ள மேல்கள் அனைத்தும் எத்துணை எத்துணை அழகுடனும் ஒளியுடனும் விளைகின்றன. பீலியும் மாலையும் மாட்டிக்கொண்டு இரண்ட காவுகள் எல்லாம் தீட்டப்பட்டு நெய்கூச்சி பூசி எத்தனை அழகாக பளபளவென்று சொலிக்கின்றன. இவைகள் எல்லாம் காண்பதற்காகவே காவலர் மாளிகையில் அழகாக கண்ணுக்கழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவே. அந்த அதியமான் அவனுடைய இந்த வேல்கள் எல்லாம் இப்படி
அவன் எதிரிகளோடு ஓயாது போரிட்டு குத்தி கிழித்து கங்கும் நுனியும் உடைந்து சிதறுண்டு சின்ன பின்னமாக கிடக்கிறது. அவனுடைய இந்த போர் வாழ் எல்லாமே அவ்வப்போது கொள்ளனிடம் சென்று சரி செய்யப்படுகின்றன. அவனை போன்றல்ல. இவ்வாறு அந்த அதியமான் அப்படியே பளபளப்பு குறையாமல் தூசி படியாமல் இப்படி காட்சி பொருளாக அவனை எதையுமே அடுக்கி வைக்கவில்லை. தூதராய் வந்த தூய தமிழே, என் நெஞ்சத்து அகந்தையை பஞ்ச புகழ்ச்சியால் கிள்ளி எறிந்து விட்டீர்கள். அதியமானின் போர் திறனை அருந்தவிழால் அறிய வைத்து விட்டீர்கள். உங்களது நுண்ணறிவால் என்னுடைய போர் என்னும் பேரழிவு சிந்தனை சிதைக்கப்பட்டு விட்டது. நன்றி தாயே, நன்றி. நான் அதியமானோடு செய்யவிருந்த போரை இனி செய்ய போவதில்லை. அவ்வையே, இந்த செய்தியை தாங்கள் அதியமானுக்கு தெரிவித்து விடுங்கள். அந்த தகடூர்காரனுக்கு தெரிவித்து விடுகிறேன். வருகிறேன். இணையும் இப்படியே விடக்கூடாது. ஒரு குறுநிலை மன்னன் நம்ம எதிர்க்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறான். அதுவும் எனது நண்பன் மலைமான் திருமுடிக்காரின் கோட்டையை பிடித்து அந்த மலைநாட்டையே அபகரித்திருக்கிறான் அந்த அதியமான். சரியாக சொன்னீர்கள் மன்னா. அவனது இந்த போக்கு நாளை சேர நாட்டையும் நோக்கும். அதனால் அதியமானை போர் முனையில் சந்திப்பதுதான் சரி என்பது எனது கருத்து. நாங்கள் கருத்து வரவேற்கத்தக்கது தளபதியாரே. எனது நண்பன் மலைமான் திருமுடிக்காரனுக்காக நான் எடுக்க போகும் போரில் அந்த தகடூரில் எனது படைகள் முன்பாக சென்று தகடூரை அடிமட்டமாக தரமட்டமாக்கப்படும். யார் இங்கே தளபதியாரே? நமது படைகளை இன்று இரவே தகடூரை நோக்கி அனுப்பி வையுங்கள். நாமும் புறப்படுவோம். அந்த தகடூரை தரமட்டமாக்கி தவறுபடி ஆக்கி விடுவோம். வாருங்கள், போகலாம். என்ன தளபதியார், ஏதோ சொல்ல வந்துவிட்டு என்ன தயக்கம்? வேறொன்றும் இல்லை மன்னா. நமது கோட்டையை முற்றுகையிட்டு நிற்கும் சோழ மன்னனுக்கு நமது ரகசியங்களை பற்றி தெரிந்து கொண்டார். ரகசிய மொழி தெரிந்து விட்டதா? எப்படி? கோட்டைக்கு வெளியே ஆற்றங்கரையில் குடிசை போட்டு துணிவெலுக்கும் வெள்ளானின் மலையாளி மூல மன்னர். பரவாயில்லை. காலம் காலமாக துரோகிகள் பிறந்து கொண்டேதானே இருக்கிறார்கள். அவன் மன அழுக்கோடு துணி அழுக்கு சேர்ந்து எடுத்திருக்கிறான். பரவாயில்லை, போகட்டும். தற்போது என்ன செய்வது மன்னா? சேரன் நமது ரகசியங்களை இந்நேரம் அடைந்திருப்பான். தளபதியாரே, துரிந்தவன் தான் போரிலே வென்றிருக்கிறான். நமது யானைப்படையை தயார் செய்து நமது கோட்டை வாயில்களை திறந்து வையுங்கள். அந்த தொண்டை நாடுக்கு இந்த அதியமான் யார் என்று காட்டுகிறேன். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஈகையில் சிறந்தவன், வீரத்தில் விளைந்தவன், தகடூர் தேசத்து தலைமகன், வேளிர் குலத்து வேங்கை, சேரனின் வில்லுக்கு தன்னையே தந்து வீர மரணம் எய்தினார். அது கேட்டு அங்கு வந்தால் நட்பிற்கு இலக்கணமாய் அதியமானின் அன்பிற்கு அடைக்கலமாய் வாழும் ஔவை பெருமாட்டி அழுதபடியே இதோ போர்க்களத்தில் ஔவையாரும் அதியமானும்.
கிடைக்கவில்லை. உன்னிடம் இறப்போரின் கைகளையும் தைத்திருக்கிறது. உன் நாட்டு மக்களின் கண்ணீரோடு கலந்திருக்கிறது. உம்மை பாட்டு பாடி எண்ணற்ற புலவர்களின் நாக்கையும் துளைத்திருக்கிறது மன்னா, துளைத்திருக்கிறது. அதிகமான இடமான அந்தியே, என் நாட்டில் இனி பாடுவோரும் இல்லை. பாடுவோருக்கு பரிசளி போரும் இல்லை மன்னா, பரிசளி போரும் இல்லை. நான் என்ன பாவம் செய்தேன், என்ன பாவம் செய்தேன் வேண்டேன் மன்னா. இறப்போர் கையிலும் போகி புறப்போர் புன்கண் பாவை சோர அஞ்சொல் நுண் தேர்ச்சி புலவர் நாவில் சென்று வீழ்ந்தன்று அவன் அருநிறத் தயங்கிய வேளே ஆசாகந்தை யாங்குளன் கொள்ளோ இனி பாடுனரும் இல்லை பாடுனர்க்கு ஒன்று இகுனரும் இல்லை. தூய மரியன்னை கலைக்குழு வழங்கிய ஔவையும் அதியமானும் நாடகம். இயக்கம் கலைமுரசு மரியலூர்துராஜ், இசை ஆரோக்கியராஜ், கதை வசனம் ராசி மணிவாசகன். நாடகத்தை கண்டுகளித்த ரசிகர்களுக்கு தூய மரியன்னை கலைக்குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி.